ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி ஒரு ரைடு கொடுத்துட்டு போனார். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கமருதீன் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆதிரை சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, வெளியேற்றத்திற்கு முன் நம்ம கமருதீன் கிட்ட, நீ வந்து எப்பயும் போல தான் இருக்கடா, நீ இப்படியே பேசினே இருக்க, வெளியே பார்க்குற மாதிரி தான் இங்கேயும் இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுச்சு. நீ இதெல்லாம் மாற்றிக்கிட்டா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ட்டு. உடனே இவங்க வந்து புரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்து பேசும்போது பார்வதி வந்து அவங்களுக்கே புரியல, ஐயோ என்னடா பேசுறதுன்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வியானா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி வியானா அங்கே அடுத்து இருக்காங்க. வியானா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஆதிரை இந்த மாதிரி சொல்லியிருக்கா, உனக்கு ஏதாவது தெரியுதான்னு. எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன உடனே, ஏங்க இது கூட புரியலையா உங்களுக்கு, நீங்கள் வயலண்ட்டாக இருக்கீங்கங்க, அதை தான் சொல்கிறாங்க, வயலண்ட்டாக இருக்கீங்க, வார்த்தையை விடுறீங்க, அதை நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கும் திவாகருக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, திவாகர் எங்கே ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னா, திவாகர் ஏன் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, திவாகருக்கு நீங்கள் யாராவது புள்ளி பண்ணீங்க தான் போய் பண்ணுறாரு. அவருக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்காரு. அவர் வாண்டடாக போய் எங்கேயுமே போய் புள்ளி பண்ணுறது கிடையாது உங்களை மாதிரி. அவரை செஞ்சாங்கன்னா திருப்பி செய்கிறாரு. ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, சரியா? அதே மாதிரி மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறாங்க. உடனே மரியாதையை காப்பாற்றணும், நான் என்ன பண்ணுறது, அவர்கிட்ட வந்து பேசி விலகி தான் ஆகணுன்னொடனே, சரி அந்த முடிவு எடுத்துருங்க, திவாகர்கிட்ட பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஏன் சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான், நான் இனிமேல் திவாகர்கிட்ட பேசாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பார்வதி அதே மாதிரி தான். ஸோ எனக்கும் வந்து அவருக்கு பேசுறது தான் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் பேச மாட்டேன் அவர்கிட்ட, நானும் வந்து முடிவு எடுத்துட்டேன். ஸோ விஜய் பார்வதி ஒரு முடிவு, கமருதீனும் ஒரு முடிவு, இவங்க 2 பேரும் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது என்ன முடிவு, பேச மாட்டான் சொல்கிறாங்க, சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் வாங்க, வாட்டர்மெலன் ஏன் இப்படி பண்ணுறீங்க வாட்டர்மெலன் அப்படின்ற மாதிரி திருப்பி சண்டை வலிச்சாலும் வலிப்பாங்க. அதனால் இவங்க சொல்கிறத நம்மளால் வந்து நம்பவே முடியாது. இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது, உணரவும் முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வியானா கொடுத்த அட்வைஸ். அப்புறம் சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு கேமரா முன்னாடி வந்து, நான் இதை மட்டும் ஒன்று பண்ணி காட்டுன்னு நினச்சேன் விஜிஎஸ்ட்டை, ஆனால் பண்ண முடியல, அதனால் நான் வந்து இப்போ பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு பீட் பாக்ஸிங் வாயிலே போடுறாங்க. பரவாயில்ல, எல்லாருமே ஒரு டேலண்ட் வந்து இருக்குங்க இந்த வீட்டில். அவங்க ஒரு டேலண்ட்டை காட்டுறாங்க, பட் விஜய் சேதுக்கு முன்னாடி காட்டியிருக்கலாம், அதை வந்து இங்கே பண்ணாங்க, நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நான் டேலண்ட்டை வந்து காட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இருக்கத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து கானா வினோத் ஒரு அற்புதமான ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. அதாவது எப்பயுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி கிட்ட பேசி சண்டை போட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பார், ஞாபகம் இருக்கா? அது வந்து ரொம்ப ஓவராக பண்ணுவாப்புல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு பாயிண்ட் தான் அடித்து நகர்த்துற மாதிரி, நான் இனிமேல் பாடி ஷேமிங் பண்ண போகிறது இல்லை, யாரை பற்றியும் பேச போகிறது கிடையாது, நான் பாட்டு ஒன்று பண்ண போகிறேன், இன்னொன்று யாரையும் வந்து நான் தரக்குறை பேச போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே காசு கீசு எல்லாம் இழந்துட்டேன், கார் இது பங்களான்னு வாழ்ந்து இருக்க வேண்டியவன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து திருப்பி இதே மாதிரி பண்ணி இந்த இடத்துலேருந்து நான் போக விரும்பலை. ஸோ அதனால் நான் வந்து கேமை மாற்ற போகிறேன், ஸ்விட்சப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நல்ல விஷயந்தான்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி ஒரு ஏற்றி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நானும் வந்து அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா கரெக்டான ஒரு விஷயம் தானே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனால் அதை அசர வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணுவாங்க அப்படின்றத, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, கானா வினோத் அப்படி தான் பண்ணுவார். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணார் அப்படின்னா கானா வினோத் வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளேயராக இருப்பார். ஏன்னா அவருடைய திங்கிங்லாம் நல்லா இருக்குது, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், எந்த டீமுக்கும் சேராமல் பக்காவாக வந்து ஒரு கேம் அனலைஸ் பண்ணி போயிட்டுருக்காருல, அந்த கேமை கண்டினியூ ஆனாலே போதும், வேறு மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து அவர் வந்து பண்ணுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் வெயிட் பண்ணுவோம். அடுத்து கமருதீன் வினோத்கிட்ட வந்து வெளியே இருந்து பேசிகிட்டு இருந்தார். பார்வதிக்கிட்டையும் வினோத்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, நான் அந்த மாதிரி ரொம்ப முகம் வாங்கிட்டேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வீக்கெண்ட் எபிசோடில். சரி விட்றா பார்த்துக்கலாம், இல்லை ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கிறேன் என்னுடைய ஸ்டைல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. அப்புறம் வினோத் வந்துடுறாரு. வினோத் வந்த பிறகு சொல்கிறாரு, நான் வந்து 2 வருஷமாக எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன்டா, ஏன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து சம்பாதிச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினாங்க, நான் வெளியே வந்துட்டேன், அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஒரு காசும் ரொம்ப கஷ்டமாக தான் கிடச்சிச்சு, அதுக்கு தான் இந்த வாய்ப்பெலாம் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த வாய்ப்பை கொஞ்சம் சீரியஸாக நான் பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நான் நகரணும், எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. ஸோ அதற்காக நான் வந்து போராட போகிறேன் இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காப்புல. நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி கமருதீன் பேச்சு உடனே போச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு
புது கமருதீனா. ஏன்னா அவர் சொன்னார் நம்ம கானா வினோத், எல்லாம் ஒயில்ட் கார்டில் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்கடா, எல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகியிருக்காங்க, அந்த மாதிரி நீ ஈஸியாக ஆகலாம். நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாப்புல. அதை வந்து உண்மையிலே சீரியஸாக வச்சு நல்லா பேசி அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி விளையாண்டாருன்னா நிஜமாக ஒரு நல்ல ஒரு டஃப்பான பிளேயராக கண்டிப்பாக கமருதீன் இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் கேம் அப்படிங்கிறது தான். அந்த கேம் எப்படி ஆடுவாங்க, எப்போ ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ இதுதான் இரவில் நடந்த நிகழ்வுகள். சரியா? அதுக்கடுத்து நம்ம வந்து பேசலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். பேக் டு பேக் அடுத்த ப்ரோமோ வரும்போது நம்ம வந்து பேசுவோம். சரியா? மீண்டும் சந்திப்போம்.